அதுக்கு மேலே வைக்க முடியல கைக்குள்ளே. நான் துடைத்த பூ. எல்லாம் நல்லா இருக்கே. சரி அண்ணா. அட நீங்கள் வேற. அவன் பொண்ணு காது குத்தல கோவில் அண்ணா. நிஜமாவா சொல்கிறீங்க? காது குத்தி விட்டு அன்னதானத்தில் சாப்பிட வச்சாரா? அதுக்காகவே அந்த கோயிலை செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணியிருப்பார். அப்படி தானே? ஸோ சேட். இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை அண்ணா. அதனால நான் ஏதோ உளவிட்டேன், என்ன மன்னிக்கும். ஐயோ கடவுளை. இருக்கேன் அக்கா, அவங்கள விட்டால் நான் எங்கே போவேன்? போகாத தம்பி போகாத. அதான் சொன்னேன், எங்கள் அண்ணன் ஒரு கஞ்சம். அது கஞ்சத்தனம் கிடையாது அப்பா. வேறு ஏதாவது பேர் இருந்தால் வைங்க. ஆமாம், அவரு காது குத்தி விட்டு அன்னதானத்தில் சாப்பிட வச்சு மொய்யம் வாங்கிட்டு போவார். அதுக்கு பேர் கஞ்சம் கிடையாது, வேறு பேர் வைங்க. ஆமாம். இப்போ மட்டனுக்கு பதிலாக சிக்கன் போடுவோம், இல்லை முட்டைக்கு பதிலாக குஸ்கா போடுவோம், அதுதான் கஞ்சத்தனம். சிக்கனுக்கு பதிலாக குஸ்கா போடுவோம், அதுதான் கஞ்சத்தனம். சோறே போடாமல் இருக்கிறதுக்கு பேர் கஞ்சத்தனம் இல்லை. இப்போ பையனுக்கு பார்ப்போம் போய். இருந்தாலும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க பார்த்தீங்களா? மொய் போட தெரிஞ்சு. நான் எவ்வளோ மொய் போட போகிறீங்க அதை சொல்லிட்டு போங்க கொஞ்சம். நான் சொல்கிறேன் அது அதிகமாக கம்மியான. இப்போ பையனுக்கு பார்ப்போம் போய். பார்ப்போம். ஏப்ரல் 27 எல்லோரும் மன்னார்குடிக்கு வாங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லோரும் வாங்க. பிரியாணி போட்டுடலாம். பிரியாணி தான், அதை பரிமாறிடலாம். பொண்ணு 5000, இப்போ பையன் அதே 5000 தான். 5000 போட்டோம். ஒரு சாப்பாடு போடலன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலான்னு உத்தேசம்? ஓகே அண்ணா, பாய். நல்லா சாப்பிட்டு வாங்க. இந்த கோயில் உண்டை கட்டியோ இன்னைக்கு தெரில, காது குத்தில. கையை விட்டு போச்சுன்னா திரும்பி கைக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூவை சொன்னேன், பூவை மட்டும்தான் சொன்னேன். என் பொண்டாட்டி வேறு ட்ரெஸ்ஸு வாங்குறேன்னு கடைக்குள்ளே பொண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுது. இவ வேறு காது குத்துக்கா வாங்கிட்டு வரட்டும். இப்படி லஞ்சுக்கு தானே. லஞ்சே உண்டானதில்ல. ஏன் அவசரப்படுறீங்க? இருங்க, பொறுமையாக போகலாம். காது நேரம் குத்திட்டு இருக்க மாட்டாங்க. இதே போல் நீங்கள் எப்போது சிரித்த முகத்துடனே இருக்க வேண்டும். வேண்டிக்கோ தம்பி, வேண்டிக்கோ. நான் எங்கே இருந்தாலும் ஓடி வாம்மா. வந்துட்டியா பாப்பா? குமார் பாவா. வணக்கம் குமார், குட் ஆஃப்டர்நூன். சாப்பிட்டியா?